வணக்கம். வெல்கம் டு லைஃப் ஹாரோஸ்கோப். ஜூன் மாத ராசி பலனை டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். எல்லா டிரான்சிஷனும் நடந்திருக்கு, மாத பலன்கள் உட்பட. சனி, ராகு, கேது, குரு. ஸோ ஜூன் மாதம் நிச்சயமாக அந்த மாற்றங்களுக்கு தயாராக இருக்கிற ஒரு நிலையில் இருக்குது. உங்களோட சுய ஜாதகத்தை வந்து சூப்பர் இம்போஸ் பண்ணி பாருங்கள். ராசி பலன் என்பது நான் எவ்ரி மந்த் ஒரு ஜென்ரல் ப்ரிடிக்ஷன் தான் கொடுக்குறேன். ஒரு ஜென்ரல் ப்ரிடிக்ஷன் நீங்கள் ஒரு 50%, அதுதான், அவ்வளோதான். அதை பற்றி நான் டீட்டெயிலாக கொடுக்க முடியும். உங்களோட பர்சனல் சார்ட், உங்கள் லக்னம், ராசி ரெண்டுத்துக்கும் கம்பைன் பண்ணி சூப்பர் இம்போஸ் பண்ணி உங்கள் தசாப்தியை செக் பண்ணி பார்த்துங்க. உங்களுடைய இண்டிவிஜுவல் ஹாரோஸ்கோப் இல்லை அப்படின்னா www.lifehoroscope.in அந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் அப்ளை பண்ணி எடுத்துக்கலாம். ப்ளஸ் அதர் சர்வீசஸ் நிறைய ஆட் பண்ணியிருக்கேன். வாஸ்து மெயினாக வீடு மாற்றுறவங்க, வீடு வாங்குறவங்க ஒரு தடவை வாஸ்து வீடியோ பார்த்துங்க. லேர்ன் வாஸ்துன்ற டைட்டிலில் கொடுத்துருக்கேன். நியூமராலஜி அண்ட் லேர்ன் ஆஸ்ட்ரோ. நீங்கள் வந்து பேசிக்காக ஒன்று தெரிஞ்சுக்கணும், இதை எப்படி கம்பைன் பண்ணி பார்க்கணும்னு தெரிஞ்சுக்கணும். லேர்ன் ஆஸ்ட்ரோன்ற டைட்டில் நிறைய வீடியோ கொடுத்துருக்கேன், பாருங்கள். இப்போ நம்ம ஜூன் மாத ராசி பலன் டீட்டெயிலாக பார்ப்போம். தனுசு ராசி. தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் குருவுடைய பார்வை வந்து நேராக விழுந்திருக்கு. நேராக தனுசு ராசியில் குருவுடைய பார்வை விழுந்து, உங்கள் ராசினா தான் சுபர். காலச்சக்கரத்துக்கு தனுசு தான் 9. 9னா பாக்கியம், லக்கு, ஃபார்ச்சூன். உபய ராசி, இரட்டைப்படை ராசி. இரட்டைப்படைனா அது வந்து டுவெல் சிம்பிள் இருக்குது. குரு பார்வை நேராக விழுது. மிதுனத்துலேருந்து குரு பார்வை நேராக தனுசில் விழுது. மைண்டு பாசிட்டிவாக இருக்குது, மைண்டு ஃபுல்லாக பாசிட்டிவாக இருக்குது. நெகட்டிவோட பாசிட்டிவாக மாற்றுற ஒரு தருணத்தில் இந்த தனுசு இப்போ வந்திருக்கு. சூப்பரான ஒரு டைம் குருவுடைய பார்வை. 4th ஹவுஸில் சனி கொஞ்சம் தடங்களை கொடுக்குறாரு, அப்புறம் விட்டுடுறாரு உங்களை. ஒரு பிரேக், அவ்வளோதான். ஒரு சின்ன ஹால்ட் அண்ட் கோ மாதிரி ஒரு பிரேக் போடுவார், பிரச்சனை இல்லை. ராகு 3rd ஹவுஸில் வந்து உங்களுக்கு ஃபுல் ஃபேவராக இருக்கார் அர்த்தம். அதாவது என் வலது பக்கம் எனக்கு வந்து என்னோடய நண்பன் இருக்கான், என் இடது பக்கம் வந்து என்னோடய சகோதரன் இருக்கானா எப்படி இருக்கும், அந்த மாதிரி இது நேரம் வந்து தனுசுக்கு. ஏன்னா அந்த 3 and 9 வந்து இந்த ராகு கேது வந்து ஒரு பலமான ஆளுக்கு இன்னும் பலம் சேர்க்குற மாதிரி ஒரு கூட்டணி. அது வந்து சூப்பரான ஒரு காம்பினேஷன் தனுசு. சூரியன் 6லேருந்து அப்படியே 7ல் வந்து குருவோட, அங்கே ஆல்ரெடி புதன் வந்து 6th of June வந்து குருவோட சேர்ந்து கேந்திரங்கள்லாம் ஒன்றா சேர்ந்து 1 4 7 10 ஸ்கொயர் காம்பினேஷன். அந்த இடத்துல எப்போ சூரியன் வந்து 2nd half, அதாவது 15th of June போய் இணையிறாரோ, ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து தர்ம கர்மாதி யோகம் ஆக்டிவேட் ஆகும், ராஜயோகம் ஆக்டிவேட் ஆகும். ஜூனே ரிசல்ட் உங்களுக்கு ரெடியாக இருக்குன்னு அர்த்தம். சுக்கிரன் 5ல். தனுசு ராசி ஜூன் மாதமே உங்கள் வேலை விஷயத்தில் உங்களுக்கு வந்து கிரீன் சிக்னல். மாற்றம் வேணும், எங்களுக்கு சேஞ்ச் வேணும், நினச்சது நடக்கணும். ரொம்ப நேரமாக எதிர்பார்த்து ரிசல்ட் இல்லை ஆஃபர் உங்கள் கையில் வருதுன்னு அர்த்தம். நிறைய பேர் எடுத்துக்கலாமா வேணாமா தான், அது உங்கள் பர்சனல் சார்ட், உங்கள் தசாபதி, உங்கள் லக்னா பேஸ் பண்ணி தான் இருக்குது. பட் ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு வந்து வந்திருக்கு. அடுத்து நான் பார்க்குறது வந்து மேரேஜ் அண்ட் மேரேஜ் ப்ரப்போசல்ஸ் அண்ட் இது ரிலேட்டடாக பார்க்கும்போது நோ தோஷம். 2nd ஹவுஸில், 7th ஹவுஸில், 8th ஹவுஸில். ஏன்னா செவ்வாய் உங்களுக்கு 7th of June வந்து ஷிஃப்ட் ஆகிடுறாரு கடகத்து டு சிம்மம் கேத்துவோட. 8 சுத்தம், 7ல் குரு தான், இன்னும் பிரச்சனை இல்லை. மேரேஜ் ப்ரப்போசல் வரன்னு பார்க்குறீங்க, அப்படியே ஃபில்டர் பண்ணி பார்க்குறீங்க, கம்பேட்டிபிலிட்டி செக் பண்ணுறீங்க. உங்களுக்கு 7th ஹவுஸில் புதன் வந்தார்னா படித்தவங்க, உங்களுக்கு 7th ஹவுஸில் குரு வந்தார்னா சூப்பர் கல்ச்சர், உங்களுக்கு 7th ஹவுஸில் சூரியன் வந்தார்னா நீங்கள் ஒரு படி மேலே பார்க்குறீங்கன்னு அர்த்தம். பரவாயில்ல, இந்த மாதிரி ஒரு ப்ரொஃபைல் வந்திருக்கு, இந்த மாதிரி ஒரு வரன் வந்திருக்கு, பாய் இந்த மாதிரி படிச்சிருக்காரு, இவ்வளோ இந்த கம்பெனியில் வேலை செய்கிறாரு, ஒரு கேர்ள் இவ்வளோ அழகாக இருக்காங்க, இப்படி ஒரு ஃபேமிலி பேக்ரவுண்ட் இருக்குது, இப்படி ஒரு ஸ்கில் இருக்குது, இப்படி ஒரு டேலண்ட் தெரியுது, அந்த மாதிரி ஏதோ ஒன்று பெட்டராக பார்க்குறீங்கன்னு அர்த்தம். பெட்டராக உங்களுக்கு கிடைக்குதுன்னு அர்த்தம். தனுசு இப்போ ஒரு நல்ல விஷயம் தானே. குழந்தை பாக்கியம், எஸ், அதுக்கும் நல்ல ஒரு டைம் தான் அது. அதோட பார்வை நல்லா இருக்குது, சுபம். 5ல் சுக்கிரன். மனசில் வந்து ஏதோ ஒரு இனம் புரியாத ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன். பிடிச்சதை வாங்கியிருக்கீங்க, இல்லை பிடிச்ச விஷயம் நடந்திருக்கு, ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுக்குது, அது சுக்கிரன் கொடுக்குது. அடுத்து ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த நேரம் எப்படி இருக்குன்னா, ஹார்ட் ஒர்க் நெவர் ஃபெயில்ஸ்ன்றதை ப்ரூவ் பண்ணுற ஒரு டைம் இது. சனி 4ல் என்ன அர்த்தம் தெரியுமா? ஒரு சேலஞ்சு வருது, அந்த சேலஞ்சுனா நாளைக்கு எக்ஸாம், இன்றைக்கி தான் ப்ரிப்பரேஷன் கொடுக்குறோம், இதான் புக், இல்லை இதான் அந்த கோர்ஸ். பட் இட் வில் டேக் மினிமம் 12 hours டு ரீட் ஆர் மினிமம் 12 hours டு அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்னு ஒரு சுச்சுவேஷன் வந்ததுன்னா, ஏக்தம் உட்காந்து அப்படியே சும்மா ஃபுல்லாக நைட்டு ஃபுல்லாக தூங்காமல் படித்து போய் ஒருத்தர் எழுதுனா அதான் ஹார்ட் ஒர்க் நெவர் ஃபெயில்ஸ். ஏன் இதை நான் சொல்கிறேன்னா, குரு பார்வை வந்து என்ன தான் பாசிட்டிவ் லக்கு கொடுத்தாலும் சனி அங்கே 4th ஹவுஸில் உட்காந்துருக்காரு. 4th ஹவுஸுங்கிறது சும்மா சுகமாக தூங்குற நேரம் கிடையாது. இது வந்து சும்மா வெறித்தனமாக வேலை செய்கிற நேரம் அது. அப்போ 4ல் வந்து சனி வந்திருக்காரு சொன்னோம்னா எப்படி ரிசல்ட் கிடைக்கும் நீங்கள் தெரிஞ்சுங்க. தீயாக வேலை செய்வீங்க, தீயாக வேலை செஞ்சு அது வந்து ஒரு சுபமான ரிசல்ட்டை கொண்டு வந்து நிறுத்தும். அதுதான் தனுசு. சும்மா அப்படியே ஒரு ஹாப்பியாக ஜாலியாக கம்ஃபர்டபுளாக வேலை செய்கிற நேரம் இது கிடையாது. பரவாயில்ல, ஹார்ட் ஒர்க் நெவர் ஃபெயில்ஸ்.
அது வந்து ப்ரூவ் பண்ணுவீங்க இந்த முறை. அந்த மாதிரி ஒரு நேரம் அது ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும். பெண்கள் இல்லத்தரசிகளை பொறுத்த வரைக்கும் தனுசு ஒரு மாதிரி ஒரு இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு ஃபேமிலி ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் கொஞ்சம் கூடலாம், கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வரலாம். ஒர்க்காக இருக்கலாம், டைமாக இருக்கலாம், இல்லை நீங்களே ஏதாவது பிளான் பண்ணலாம். பட் எனிதிங் எண்ட் ரிசல்ட் வந்து அது வந்து ஹாப்பியாக, அது வந்து ஃபேவராக, அது நல்லபடியாக நடந்தது, அது கிடைச்சது, அதுதான் அந்த பலன் வந்து நல்லா இருக்கு. அது சூப்பர். அடுத்து நம்ம பார்க்குறது வந்து ஹெல்த். 4 சனியாச்சே. நிறைய பேர் என்ன கேட்டேன், அர்த்தாஷ்டம சனி. இந்த அர்த்தாஷ்டம சனி வந்தாலே நம்மளை வந்து உடம்பு படுத்துமா, அது படுத்துமா, இது நல்லா புரிஞ்சுங்க. உங்கள் உடம்புல என்னென்ன குறை இருக்கோ அதை வெளியில் கொண்டு வந்துடும். சப்போஸ் வந்து சில பேர் சொன்னாங்க, அர்த்தாஷ்டம சனி வந்து எனக்கு சுகர் வந்து சுகர் வரல, ரொம்ப நாளாக உடம்பு எக்ஸசைஸே பண்ணல, இப்போ சுகர் வந்து உள்ளே வந்து அது சேர்ந்து உங்களுக்கு வந்து காமிக்குது, சிக்னல் கொடுக்குது, வலிக்குதுன்னு சிக்னல் கொடுக்குது. திடீர்னு முட்டி வலி வரல, முட்டி எந்த பயிற்சியும் பண்ணல, எந்த எக்ஸசைஸும் பண்ணல, அதனால் அது சிக்னல் கொடுக்குது. யூ ஹேவ் டு டூ சம்திங்னு சொல்லி சிக்னல் கொடுக்குது. ஏன் தெரியுமா நான் இதை சொல்கிறேன்? 4 சனி வந்தால் உடம்புல வலி வரும், ஆனால் குரு பார்வை நிவர்த்தி செய்யும். உடம்புல எங்கேயோ குறை இருக்குது, அந்த குறையை வந்து வலியாக கொண்டு வரது சனி, அதை நிவர்த்தி செய்கிறது குரு. அவ்வளோதான் காம்பினேஷன். ஸோ ஹெல்த் ப்ராப்ளம் கிடையாது, உள்ளே இருக்கிற பிரச்சனையை சால்வ் பண்ணுற நேரம் அது. அதை சால்வ் பண்ணிக்கிங்க, ஐடென்டிஃபை பண்ணி அதை சரியான டாக்டரை கன்சல்ட் பண்ணி அதை சால்வ் பண்ணிக்கிங்க. அடுத்து நம்ம பார்க்குறது வந்து சீனியர் சிட்டிசன்ஸ். குரு பார்வை இருக்குது, புதன் குருவோடு சேர்ந்துருக்கு, சூரியனும் இணைஞ்சிருக்கு, 5ல் சுக்கிரன் இருக்குது, ராகுக்கு இது 3 and 9ல், சனி 4th ஹவுஸில். இஃப் யூ ஆர் ஃபிட் அண்ட் ஃபைன், பக்காவாக இருக்கீங்க. எஸ், நான் வந்து என்னுடைய அனுபவத்தில் நான் அப் டு 60 ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணேன். ஏன்னா நான் தனுசு ராசி பேர் நிறைய பேர் ரிசர்ச் பண்ணியிருக்கேன். ஒரு பொறுப்பை கொடுத்தா மேக்ஸிமம் 90% தனுசு ராசிக்காரங்க கெட்டிக்காரமாக பண்ணுறாங்க. இன்னும் சொல்லணும்னா பெஸ்ட் அட்வைஸும் கொடுப்பாங்க. 90% பெஸ்ட்டாக பண்ணுறாங்க. ஏன்னா அது குருவுடைய ராசி வந்து ஒருத்தர்கிட்ட அவமானப்படுறத வந்து தாங்கிக்க மாட்டாங்க. ரொம்ப அவமானப்பட்ட சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா என்ன தான் திட்டினாலுமே கூச்சமே இல்லாமல் சிரிச்சிருவாங்க. ஏன்னா அவங்க கேரக்டர் வேறு, அது வந்து அந்த ராசியோட பிஹேவியர், அவ்வளோதான். தனுசு அப்படி கிடையாது. அவங்களுக்கு வந்து கொஞ்சம் யாராவது நம்மளை தாழ்வாக நினச்சாலோ, யாராவது வந்து கொஞ்சம் இதுவாக பண்ணாலோ தாங்கிக்க மாட்டாங்க. அப்போ என்ன பண்ணுவாங்க, அதை ப்ரூவ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவாங்க, இன்னும் பெட்டராக, இன்னும் ஹார்ட் ஒர்க், இன்னும் பெஸ்ட் என்ன. அப்போ ஒரு சீனியர் சிட்டிசனாக உங்களால் வந்து இன்னொருத்தர் கையை நம்பி, இன்னொருத்தர் நமக்கு சாப்பாடு போடுவாங்க, இன்னொருத்தர் நம்மளை காப்பாற்றுவாங்க, இன்னொருத்தர் நமக்கு சப்போர்ட் பண்ணான்னு நம்பி இருக்கிற ராசி இது கிடையாது. உபய ராசி, பிறருக்கு உதவி செஞ்சாலும் நான் புகழோட வாழ்வேன்னு நினைக்கிற ராசி. இப்போ உள்ள நேரம் என்ன சொல்லுதுன்னா, நீங்கள் உங்களுடைய அனுபவ அறிவும், நீங்கள் ரொம்ப கம்ஃபர்டபுளாக, ஹெல்த்தியாக, ஃபிட் அண்ட் ஃபைனாக இருக்கீங்கன்னா, எஸ் யூ கேன் ட்ரை சம்திங் நியூ. ஜூன் மாதம் அதுக்கு உங்களுக்கு சாதகமாக இருக்குது. ஓவரால் ஜூன் மாதம் தனுசுக்கு உங்கள் வலது பக்கம் கோள்கள்லாம் அப்படியே வரிசையாகுதுன்னு அர்த்தம். உங்கள் வலது பக்கம் வரிசையாகுதுன்னு சொன்னோம்னா உங்களுக்கு தோளில் தட்டி கொடுக்குறாங்கன்னு அர்த்தம். நீ செய் கண்ணா, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு தட்டி கொடுக்குறாங்கன்னு அர்த்தம். குட் நியூஸ் உங்களுக்கு. இப்போ நீங்கள் பார்த்தது ஒரு மாதத்துடைய ஒரு பொது பலன். இந்த பொது பலன் என்பது நிறைய பேர் என்ன கேட்டாங்க. இன்னொன்று தொடர்ந்து மெசேஜும் பார்த்துட்டு தான் இருக்கேன். ஒருவேளை புதுசாக பார்க்குறவங்களுக்கு புரியாது. ராசி மற்றும் லக்னத்தை கம்பைன் பண்ண தான் ஒரு சார்ட்டை க்ளீனாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். அஸ்ட்ராலஜி பார்க்கறதுக்கு ஒரு 5 ரூல்ஸ்னால் என்னென்னா, ஃபஸ்ட்டு உங்களோட ராசி என்ன, நட்சத்திரம் என்ன. ஸோ ராசி நட்சத்திரம் தெரிஞ்சதுன்னா அந்த ராசி கொண்ட பலன் ஃபுல்லாக அப்படியே கவனிங்க. ஜஸ்ட் நீங்கள் கண்ணமூடி கூட கவனிச்சிடலாம். அதுக்கு அடுத்து நீங்கள் செய்ய வேண்டிய உங்கள் லக்னம் என்ன. சப்போஸ் உங்கள் லக்னம் வந்து அவுட் ஆஃப் 12, மேஷம் முதல் மீனம் வரை, மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், எதுவாக இருந்தாலும், ஒரு மகரமாக இருக்கலாம், கும்பம், விருச்சிகம், துலாம், எந்த ரேண்டமாக நான் சொல்கிறேன், சிலதெல்லாம் விடுபட்டிருக்கும். எந்த லக்னமாக தான் அந்த லக்னத்தை இந்த நான் சொல்கிற ராசியோட ஒப்பிட்டு அதை நீங்கள் புரிஞ்சிக்க பாருங்கள். சரி, எதுக்கு பலன் பலிக்கும்? உங்களோட லக்னம் என்பது உங்களுடைய விதி. அதன் அடிப்படையில் தான் ஒவ்வொரு டிரான்சாக்ஷனுமே ரிசல்ட் கொடுக்கும். பட் அந்த ராசி என்பது தான் உங்களோட மனசுடைய எமோஷனோட ஆசை. அது எப்படி நடக்க போகுது, அது எப்படி எந்த விதத்தில் நடக்க போகுது. ஸோ 50-50 நீங்கள் எடுத்துக்கலாம். அடுத்த பாயிண்ட் என்னென்னா, உங்களை பர்த் சார்ட் முதல்ல யோகமாக இருக்கணும். நான் இப்போ நல்ல விஷயம் நிறைய சொல்லுவேன், ராசிக்கு நல்ல விஷயமாக சொல்லுவேன். அது ஏன் நிறைய பேருக்கு பொருந்தலை அப்படின்னா, உங்களோட பர்த் சார்ட்டில் அந்த யோகத்தோடு நீங்கள் பிறந்திருக்கணும். அதோட தசாபதியோட காம்பினேஷன் இருந்தால் தான் அந்த நல்லது டக்கு நடக்கும். ஒருவேளை நான் சில பேர் சொல்கிறது என்னென்னா, நான் நிறைய ஒருவேளை பேடாக ஏதாவது சொல்லிட்டு அது நடக்குது. ஏன்னா உங்களோட சார்ட்டில் ஒரு வேளை அது வந்து மேல்ஃபிக் ரிசல்ட்ஸ் கொடுக்குற மாதிரி, அதாவது தோஷமான சார்ட்டாக இருந்ததுன்னா அப்போ அது வந்து கெட்டது நடக்க ஆரம்பிச்சிடும். நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா ராகு தசை, சனி தசை, கேது தசை, செவ்வாய் தசை, சந்திரன் எமோஷன்ஸ், இந்த மாதிரி தசைகள் நடக்கும்போது ப்ளஸ் மைனஸ் எல்லாம் கலந்து இருக்குது. சுபமாக நம்ம ஒரு அளவுக்கு எடுத்துக்கலாம்னு சொன்னால் குரு தசை எடுத்துக்கலாம், புதன் எடுத்துக்கலாம், சுக்கிரன் எடுத்துக்கலாம். ஸோ இதுதான் மெயின் 3 தசாகள் அப்படின்னு பார்க்கும்போது. அப்போ நீங்கள் வந்து உங்கள் பர்த் சார்ட்டை உங்கள் தசா புக்திகளை உங்கள் பர்த் சார்ட்டுடைய ஹாரோஸ்கோப் பிளானட்ரி பொசிஷன் தான் மெயின். அதுதான் நான் லேர்ன் ஆஸ்ட்ரோ கிளாஸும் எடுத்திருக்கேன். அது நீங்கள் ஒரு சிம்பிள் அண்டர்ஸ்டாண்டிங் தான். லெவல் 1 லெவல் 2ல் பொறுமையாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி அந்த ஹாரோஸ்கோப் படி ரீட் பண்ணுறது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடும்.
ஸோ நீங்களே பர்சனலாக உங்கள் சார்ட்டை வந்து கெஸ் பண்ணிடலாம் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாமல் நிறைய சர்வீஸ், நிறைய வீடியோஸ் வந்து நான் வந்து லேர்ன் ஆஸ்ட்ரோட டைட்டிலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதை பற்றியும் பாருங்கள். ப்ளஸ் வீடு மெயினாக வாஸ்து. நிறைய பேருக்கு வந்து வீடு வாங்கும்போது அதில் வந்து சவுத் வெஸ்ட்டு சரியாக செக் பண்ணாமல், நார்த் ஈஸ்ட்டு சரியாக செக் பண்ணாமல், நார்த் வெஸ்ட்டு செக் பண்ணாமல், சவுத் ஈஸ்ட்டு செக் பண்ணாமல், பிரம்மஸ்தானம் எப்படி இருக்குன்னு செக் பண்ணாமல், இல்லை என்ன சைடு ரோடு வருது, டபுள் சைடு ரோடு வரும். ஃபார் எக்ஸாம்பிள் ஈஸ்ட் அண்ட் சவுத், ஈஸ்ட் அண்ட் நார்த், இல்லை வெஸ்ட் அண்ட் சவுத், அப்படி டபுள் ரோடு வரும். அதில் ரோடோட வித் என்ன, அதில் உங்கள் ப்ளாட்டோட சைஸ் என்ன, கிராஸ் ப்ளாட்டாக இருக்கும். சிலதெல்லாம் கிராஸ்னால் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கும். எந்த கார்னர் எக்ஸ்டெண்ட் ஆகுதுன்னு நமக்கு தெரியும். ஃப்ளாட் சிஸ்டமில் பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் வந்து பால்கனி எக்ஸ்டென்ஷன் இருக்கும், கிச்சன் பக்கத்தில் சர்வீஸ் ஏரியா வரும். இதெல்லாம் கொஞ்சம் கூர்ந்து கவனிக்கலாம். அப்புறம் வந்து உங்களுடைய டாய்லெட் பொசிஷன் என்ன, பூஜை ரூம் எங்கே வரணும், இதெல்லாம் நிறைய வீடியோ பண்ணி கொடுத்து எதுவுமே நீங்கள் வந்து வீடியோவில் பார்த்து ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். நியூமராலஜியும் அப்படி தான். நியூ பார்ன் பேபி இல்லைனா நீங்கள் வந்து ஒரு நேம் சேஞ்ச் பண்ணுறது மூலிமா ஏதாவது மாறுமான்னு கேட்டால் எல்லா மாற்றத்துக்கும் ஒரு மாற்றம் உண்டு. நீங்கள் ஒரு மொபைல் நம்பர்லேருந்து அடுத்த மொபைல் நம்பர் மாறிட்டீங்கன்னா பழைய மொபைல் நம்பர் யாராவது டயல் பண்ணால் உங்களுக்கு ரீச் பண்ண முடியாது. சேம். அப்போ என்னென்னா ஒரு நம்பர் சேஞ்ச் ஆனால் ஒரு விஷயம் மாறுதுன்னு அர்த்தம். ஸோ ஒரு மொபைல், ஒரு கார் நம்பர் மாறினா ஒரு விஷயம் மாறுது, ஒரு வீட்டு நம்பர் மாறினா ஒரு விஷயம் மாறுது. அது மாதிரி ஒரு சேஞ்ச் வந்து ஒரு சேஞ்சை கொண்டு வரும். அது உங்களுக்கு பொருத்தமாக இருக்கான்னு நீங்கள் செக் பண்ணிக்கலாம். எது பண்ணால் உங்களுக்கு பொருத்தமாக இருக்கும், எது பண்ணால் உங்களுக்கு நடக்கும், அதை நீங்கள் கண்டுபிடிச்சா போதும். அதுதான் உங்கள் ஆரோஸ்கோப். அதில் உள்ள லக் என்ன, அதில் உள்ள அந்த ஃபேவரபுளான விஷயங்கள்லாம் என்னென்னு கண்டுபிடிக்கிறது தான் ஆரோஸ்கோப். ஸோ இதை நீங்கள் பார்க்க நிறைய புரிஞ்சுப்பீங்க. நான் நிறைய வீடியோஸும் பண்ணியிருக்கேன், ஷேர் பண்ணியிருக்கேன். தொடர்ந்து பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களோட உறவுகளோட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் லைஃப் ஹாரோஸ்கோப். தொடர்ந்து எங்களுக்கு சப்போர்ட் கொடுக்கறதுக்கு மனமார்ந்த நன்றி. உங்கள் கமெண்ட்ஸ் எல்லாம் ரீட் பண்ணுறேன். ஜென்யூனாக உங்கள் கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள், நானும் பார்க்குறேன். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். இட்ஸ் பை ஃப்ரம் சங்கர் நாராயண். வணக்கம்.